மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மகிழ்ச்சியான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலையிலும் உடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் மகிழ்வோடு கொண்டாட தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. தங்களுடைய தாழ்ந்துகளை திறமைகளை உம்முடைய நாம மகிமைக்காக இப்பொழுதும் உடைய சமூகத்தில் அவர்கள் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வர இருக்கிற பிள்ளைகளை துரிதமாக வர தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக நம்முடைய மாறாத பிரசனம் எங்களோடு எங்களை வழி நடத்துவதாக. மிதமான வேலையும் தேவன் எங்களுக்கு பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம். கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் காலையிலும் ஆண்டவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியின் பண்டிகையை நாம் கொண்டாட தேவன் கிருபை செய்தார். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த கலை நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இப்பொழுது முதலாவதாக வெல்கம் டான்ஸ் பை ஜெஃப்ரின். அடுத்தபடியாக தாய்மார் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவார்கள். அபியான் தீபிகா அடுத்த ஒரு பாடல் பாட ஆயத்தமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தாய்மார்கள் சிறப்பு பாடல். ஆ
ஷெரீன் அபிநயா மற்றும் ஷாம்லின் தீபிகா இருவருமாக சேர்ந்து ஒரு சிறப்பு பாடல். அதைத் தொடர்ந்து தாய்மார்கள் நடனத்திற்கு ஆயத்தமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்ய தெய்வத்தின் நீகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் நீகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். அடுத்தபடியாக தாய்மார்கள் ஒரு சிறப்பு நடனம். அதைத் தொடர்ந்து மௌன பாடல் ஆயத்தமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
முந்த வீர வந்தனமாய் வந்த பாதம் வந்தனமே ராம 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 சுதநாம ராம ராம சிரராச ரச பிராம இந்த வீசுலவசரானந்த வீசு நாயகனா சொந்த வீசி ஆனந்தனே. சிறப்பாக நடனமாடிய தாய்மார்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது மௌனா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து மிர்சா டான்ஸ் ஆட ஆயத்தமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். On the fourth day of Christmas, my true love gave to me 4 calling birds, 3 fairness, 2 total doves, and a partridge in the pear tree. On the fifth day of Christmas, my true love gave to me 5 golden rings, 4 calling birds, 3 fairness, 2 total doves, and a partridge in the pear tree. On the sixth day of Christmas, my true love gave to me 6 Lisa laying 5 golden rings, 4 calling birds, 3 fairness, 2 turtle doves, and a partridge in the pear tree. On the seventh day of Christmas, my true love gave to me 7 swans of swimming 6 Lisa laying 5 golden rings, 4 calling birds, 3 fairness, 2 turtle doves, and a partridge in the pear tree. On the eighth day of Christmas, my true love gave to me 8 birds are living, 7 swans are swimming, 6 Lisa laying 5 golden rings, 4 calling birds, 3 fairness, 2 turtle doves, and a partridge in the pear tree. On the ninth day of Christmas, my true love gave to me 9 ladies dancing, 8 birds are living, 7 swans are swimming, 6 Lisa laying 5 golden rings, 4 calling birds, 3 fairness, 2 turtle doves, and a partridge in the pear tree. On the 10th day of Christmas, my true love gave to me 10 clouds are leaping, 9 ladies dancing, 8 birds are swimming, 7 swans are swimming, 6 Lisa laying 5 golden rings, 4 calling birds, 3 fairness, 2 turtle doves, and a partridge in the pear tree. On the 11th day of Christmas, my true love gave to me 9 tractors and 10 clouds are leaping, 9 ladies and 8 birds are living, 7 swans are swimming, 6 Lisa laying 5 golden rings, 4 calling birds, 3 fairness, 2 turtle doves, and a partridge in the pear tree. On the 12th day of Christmas, my true love gave to me 12 drums are 7, 9 dancers, 10 clouds are leaping, 9 ladies dancing, 8 birds are living, 7 swans are swimming, 6 Lisa laying 5 golden rings, 4 calling birds, 3 fairness, 2 turtle doves, and a partridge in the pear tree. இப்பொழுது மிர்சா அவர்கள் சிறப்பு நடனம்.
someone special. Once bitten and twice shy. I keep my distance, but you still catch my eye. Tell me, baby, do you recognize me? Well, it's been a year, it doesn't surprise me. Happy Christmas. I've wrapped it up and sent it with a note saying I love you, I meant it. Now I know what a fool I've been, but if you kiss me now, I know you fool me again. Last Christmas, I gave you my heart, but the very next day, you gave it away. This year, to save me from tears, I'll give it to someone special. சிறப்பாக நடனமாடிய மிர்சாவை வாழ்த்துகிறோம். இப்பொழுது தாய்மார்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து வாலிப சகோதரிகள் பாடல் பாட ஆயத்தமாயிருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்கள் சிறப்பு பாடல். தோடு நாம் மெசியாவர் பாடி பணிவே மேலதாளத்தோடு நாம் மெசியாவர் பாடி பணிவே மேசையா ஏசையா ஏசு ராஜாவுக்கு துதிகான மகிமை செலுத்தி மேலதாளத்தோடு நாம் மெசியாவர் பாடி பணிவே மேலதாளத்தோடு நாம் மெசியாவர் பாடி பணிவே கற்பத்திலே சின்னந்தேரு பூச்சியாயிருந்த போது பத்திரமா பாதுகாத்தாரே நான் கற்பத்திலே சின்னந்தேரு பூச்சியாயிருந்த போது பத்திரமா பாதுகாத்தாரே பிள்ளையாய் பிறந்த போது எறும்பு கடிக்காம கண்ணின் மணி போல காத்தாரே என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டாரே மேலதாளத்தோடு நான் மெசியாவை பாடி பணிவே மேலதாளத்தோடு நான் மெசியாவை பாடி பணிவே தெரிஞ்சு தெரியாம செய்த பாவம் அத்தனையும் சுத்தமாய் மன்னித்து விட்டாரே நான் தெரிஞ்சு தெரியாம செய்த பாவம் அத்தனையும் சுத்தமாய் மன்னித்து விட்டாரே சுத்தவரன் சுத்த ஆவி சுத்தவரன் சுத்த ஆவி நித்தம் என்னை நிரப்பிட வெற்றி கீதம் பாடுகிறேனே என் இயேசுவை நான் போற்றிடுவேனே மேலதாளத்தோடு நான் மெசியாவை பாடி பணிவே மேலதாளத்தோடு நான் மெசியாவை பாடி பணிவே காடு வீடு பள்ளம் தாண்டி ஜாதி ஜனம் மத்தியில நாதா உந்த நாமம் பாடுவேன் நான் காடு வீடு பள்ளம் தாண்டி ஜாதி ஜனம் மத்தியில நாதா உந்த நாமம் பாடுவேன் அல்லேலூயா கீதம் பாடி அல்லேலூயா கீதம் பாடி எங்கும் இங்கும் ஆடி ஓடி நல்ல செய்தி எங்கும் சொல்லுவேன் ஆத்துமாக்களை நான் எங்கும் வெல்லுவேன் மேலதாளத்தோடு நான் மெசியாவை பாடி பணிவேன் மேலதாளத்தோடு நான் மெசியாவை பாடி பணிவேன் ஏசையா ஏசையா ஏசு ராஜாவுக்கு துதிகான மகிமை செலுத்தி மேலதாளத்தோடு நான் மெசியாவை பாடி பணிவேன் மேலதாளத்தோடு நான் மெசியாவை பாடி பணிவேன் சிறப்பாக பாடல் பாடின தாய்மார்களுக்கு நன்றி. இப்பொழுது வாலிப சகோதரிகள் ஒரு பாடல். அதைத் தொடர்ந்து சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய டான்ஸ். We
பிறந்தாரே எந்த உள்ளத்திலே இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூதர்கள் பாடிட சாஸ்திரிகள் தொழுதிட மேய்ப்பர்கள் வணங்கிட அற்புதம் நடந்திட நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கட்டுகள் அறுந்திட விடுதலை தந்திட வியாதிகள் நீங்கிட அதிசயம் நடந்திட நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பிறந்தாரே எந்த உள்ளத்திலே இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். அவர்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிறப்பாக பாடல் பாடின வாலிப சகோதரிகளுக்கு நன்றி. இப்பொழுது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சிறப்பு நடனம் ஆடுவார்கள். அதைத் தொடர்ந்து ஷாம்லின் தீபிகா மற்றும் ஷெரின் அபிநயா நடனத்திற்கு ஆயத்தமாக இருக்க உங்களை கேட்டுக் கொடுக்கிறோம். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட.
சிறப்பாக நடனமாடிய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். இப்பொழுது ஷாம்லின், தீபிகா மற்றும் ஷெரின் அபிநயா ஒரு நடனம். கூட்டத்தில் புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே, சந்தோஷம்தான் கண்டேனே. உள்ள மகிழ் கூட்டத்தில் புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே, சந்தோஷம்தான் கண்டேன். குட்டியோடு துள்ளிட, குட்டியோடு துள்ளிட, கூட்டம் என்ன சொல்லிட, கும்மாளம் தான் போடுவேன், கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே, ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே, ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. சந்தோஷம்தான் கண்டேனே, உள்ள மகிழ் கூட்டத்தில் புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே, சந்தோஷம்தான் கண்டேன். குட்டியோடு துள்ளிட, குட்டியோடு துள்ளிட, கூட்டம் என்ன சொல்லிட, கும்மாளம் தான் போடுவேன், கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே, ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. தந்தேனே தந்தேனே
நடனம் ஆடியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வாலிப சகோதரிகளுடைய ஒரு நடனம், அதைத் தொடர்ந்து தாய்மார்களுடைய சிறப்பு நடனம் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது வாலிப சகோதரிகள் நடனம். കണ്ണും കണ്ണും കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. കണ്ണും കണ്ണും കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. ആകാശവീതിയിൽ മാലാഖമാരവർ സ്നേഹത്തിൻ നിറകുടമായി താരാട്ടുപാടി ഉറക്കിടുവാൻ അവനതാരിൽ നിലച്ചിരുന്നു. ആകാശവീതിയിൽ മാലാഖമാരവർ സ്നേഹത്തിൻ നിറകുടമായി താരാട്ടുപാടി ഉറക്കിടുവാനായി അവനതാരിൽ നിലച്ചിരുന്നു. அரசனை காணாமல் இருப்போமோ, அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யுதர் பாட அனுபவங்களை ஒழிப்போமோ, யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. വിണ്ണിൽ താരകൾ പുൽകി തൂകി മണ്ണിൽ കോരിയ നാദങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കച്ചை അണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലിട്ടടിക്കുകയായി എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. நடனமாடிய வாலிப சகோதரிகளை வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக இப்பொழுது தாய்மார் சிறப்பு நடனம், அதைத் தொடர்ந்து ஸ்டெஃபி அவர்கள் டான்ஸுக்கு ஆயத்தமாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம். என்ன கலர் கலராக புடவை கட்டிக்கிட்டு பயங்கரமாக எங்கேயோ கிளம்பிட்டாங்க ஒரு குரூப்பு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஷாப்பிங்குன்னு கிளம்பியிருப்பாங்க. பர்ஸு பேக்கெல்லாம் காணமே, பார்லர் போகிறாங்க போல. புரிஞ்சு போச்சு. சரி, எங்கே கிளம்பிட்டீங்க? ஓ, சர்ச்சுக்கு கிளம்பிட்டீங்களா? அப்பா அப்பா, பெண்கள்லாம் சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறது பெரிய நல்ல விஷயந்தான். சரி, ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். எப்படியோ சர்ச்சைக்கு கிளம்பிட்டீங்க. வந்தவங்களுக்கு ஒரு வணக்கம் சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம உங்ககிட்ட கேட்க வேண்டியதை நான் கேட்டுக்குவேன். வந்தனோ வந்தனோ வரப்போகும் எல்லாருக்கும் வந்தனோ, வந்தவங்களுக்கு வந்தனோ வந்தனோ வரப்போகும் எல்லாருக்கும் வந்தனோ, பரிசுத்த ஆவிக்கு வந்தனோ, வல்லமை தந்தவர்க்கு வந்தனோ, பரிசுத்த ஆவிக்கு வந்தனோ, வல்லமை தந்தவர்க்கு வந்தனோ, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தனோ வந்தனமே.
எல்லாமே பாட்டா செய்யறதுன்னு நீங்க பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி பார்ப்போம் எத்தனை தான் நீங்க பாட்டை ஆன்சர் பண்றீங்க, நானும் பார்க்குறேன். சரி சரி, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அடிக்கடி வேற வேற சர்ச்சில் பார்த்துருக்கேனே, என்ன விஷயம்? கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை அடடடடா, எப்படி இதுக்கு ஒரு பாட்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க? ஓ, நீங்கள் நிலையற்றவங்க, இனிமேலாவது ஒரு இடத்துக்கு போவீங்களான்னு தெரியல. சரி பார்ப்போம். சரி சரி, எல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க. சர்ச்சுக்கு போகிறவங்க உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஓ, இயேசுவின் பிள்ளைகளா? சரி சரி, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் தானே. இப்போ நான் கேட்குறதுக்கு சொல்லுங்கள், நீங்கள் யார் பிள்ளை நான் முடிவு பண்ணிக்கிறோம், இல்லை இங்கே இருக்கிறவங்க முடிவு பண்ணிக்கிறோம். சரி, நீங்கள்லாம் உங்கள் அப்பா அவங்க வீட்டுக்கு வந்தா, இல்லை நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனால் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அம்மா அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஓ, உங்கள் அப்பா வந்தாலும் வீட்டுக்கு போனாலும் ஒரே சந்தோஷமா? அப்போ சரி, நீங்கள் ரொம்ப அன்பான குடும்பமாக தான் இருப்பீங்க போல. சரி சரி, உங்கள் கணவனார் வீட்டில் உங்கள் மாமியார் மாமனார் நாத்தனார் வந்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீரவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? ஓ, இருள் சொல்லு காலம் வருதா? எப்பா பயங்கரமான விஷயமா இருக்கே. சரி சரி, உங்கள் வீட்டு நபர்கள் வந்ததுக்கு இப்படி செஞ்சிட்டீங்க. சரி, உங்கள் பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்டவங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தொல்லை கஷ்டங்கள் சோண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும். அட, உங்களை சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, தூங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு இப்படியா ஃபீல் பண்ணுவீங்க? என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்கல்ல. சரி சரி, உங்கள் கணவன்மாரை குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா? என்னது சொல்கிறதுக்கு வார்த்தையும் இல்லை, பாட்டும் இல்லை போல. ரைட்டு. சரி, இப்படியே இருந்தா உங்களை என்ன செய்யறது? சரிதான், யாராவது உங்ககிட்ட கஷ்டப்பட்டவங்க வேற யாராவது உதவி கேட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க? அடக்கடவுளே, வீட்டிலையும் திருப்தி இல்லை, வெளியில் திருப்தியும் இல்லை, ஆலயத்திலையும் ஒரு இடத்துல இல்லை. அடடா, நீங்கள் இப்படி இருந்தால் பெண்கள் கூட்டத்துக்கே சரியாக இருக்காதே. ஐயோ, உங்களை மாற்றியே ஆகணும். இப்போ உங்களுக்காக நாங்கள் உங்கள் பாணியிலேயே ஒரு ப்ரேயர் சொல்ல போகிறோம். நீங்கள் கவனமாக கேளுங்க. ப்ரேயர் பண்ணுங்க, கண்ணை மூடி. ஆவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா.
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம்ம குறைவுள்ளவங்களாக இருந்தாலும் இயேசுசாமி நம்மளை வான்னு கூப்பிட்ற இந்த ஜெபத்தை மனப்பூர்வமாக செஞ்சுருக்கோம். பார்ப்போம் இனிமேலாவது இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கா என்னன்னு. சரி, இந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்கள் மூஞ்சிலெல்லாம் ஒரு பிரைட்னஸ் இருக்குது. இதுக்கு முன்னால் ரொம்ப நீங்கள் ஏதோ சோகமாக இருந்தீங்க. இந்த ஜெபத்தை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். என் உண்மையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். அப்பா, ஒரு ஜெபத்தில் எப்படி ஒரு மாற்றம் முழுமையும் கொடுத்துட்றாங்க. ஒன்று விழுந்தா டபால்னு கீழே விழுந்துடுறாங்க, இல்லைன்னா தொல்லை முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி இப்படியே போகுது, பரவாயில்ல. உங்கள் மாற்றத்தை குறித்து எங்களுக்கும் சந்தோஷம். சரி, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் அர்ப்பணிச்சிட்டீங்க, ஜோம் பண்ணியிருக்கீங்க. இப்போ எப்படி நீங்கள் உங்கள் மனசில் எப்படி இருக்குது? பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. சூப்பர், பாடி எவ்வளோ பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. சரி, இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு போனால், இதுக்கு முன்னால் எதுக்கு போனீங்களோ எங்களுக்கு தெரியாது. உங்கள் சாரியை காட்டவோ நகையை காட்டவோ நம்ம போய் கொஞ்சம் ஆளோடு இருந்துட்டு வருவோம்னு நினச்சிங்களோ. இப்போ ஆலயத்துக்கு போனால் நீங்கள் என்ன ரீசனோட போவீங்க? நன்றி பலி செலுத்த வந்தோ, ஐயா சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோ, செய்த நன்றி சொல்லிட வந்தோ, ஐயா தலை குனிந்து பணிந்து நின்றோ. ஓ சூப்பர். அப்பா, முக்கியமான ரீசனோட தான் போகிறீங்க. சரி, எல்லாம் சரி. மற்ற கேள்விக்கும் நீங்கள் இதுக்கெல்லாம் ஆலயத்துக்கு போகிறத அர்ப்பணித்ததெல்லாம் சரி. நீங்கள் குடும்பமாக என்ன செய்ய நினைக்கிறீங்க? நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, மக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. ஆஹா, அழகா நன்றி பலி செலுத்த போகிறீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து பண்ண போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஹஸ்பண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னவரே என்னுடையவரே. ஆஹா, சொல்ல வார்த்தையே இல்லைன்னா பார்த்தா ஒரே காதலோடு இறங்கிட்டீங்களே. உங்களை நிறுத்திடணும். ஆமாம், சரி. அதுக்கடுத்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கிற ஜெபந்தான் என்னை இப்போ சொல்லுங்கள். தலைமுறையா உம்மை சேவிப்பதாய் செய்திடும் நித்திய கிருபை, நீங்காத கிருபை அப்பாடி, தலைமுறைகள் எல்லாம் ஆண்டவரை தேடணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து இப்படிப்பட்ட விஷன் தான் எல்லாருக்கும் வேணும். தொல்லை நினைக்காதீங்க, திட்டாதீங்க. சரி, அதுக்கடுத்து நீங்கள் யாருக்குமே இல்லைன்னு சொல்கிற ஆள் ஆத்துமாதாயம் செய்கிறத குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, இவங்க சுவிசேஷம் சொல்ல கிளம்பிட்டாங்க போலையே. சரி, சுவிசேஷம் சொல்ல கிளம்பி போனால் இப்போ எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்களே. அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கீங்க? என்ன சொல்ல போகிறீங்க? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை
அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. ஆஹா, எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டீங்க போல தெரியுதே. ஒரே அரட்டு போடுறீங்க, டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது நாங்கள் செய்வோன்னு. அம்மாடி பயங்கரமாக இருக்குது. சரி சரி, பார்த்து அதையும் செஞ்சுருவீங்க, உங்கள் குடும்பத்தை நடத்திடுறீங்க. பரலோகத்தை குறித்து என்ன நீங்கள் உங்களோட நிலைப்பாடு தான் என்ன? பரமயெருசலேமே பரலோகம் விட்டிருங்குதே, அலங்கார மனவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. வா, பரலோக நம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்குது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, நீங்கள் பரலோக நம்பிக்கையை என்ன செஞ்சிட்றீங்க, மனசில் வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம கடைசி காலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் நம்ம வந்திருக்கிறவங்க என்ன செய்யணுன்றத கொஞ்சம் உங்கள் மெத்தடில் சொல்கிறீங்களா? கண் கண்ட வழிகளிலே நடக்கலாம், உன் கால் போன போக்கினிலே போகலாம். உன் கண் கண்ட வழிகளிலே நடக்கலாம், உன் கால் போன போக்கினிலே போகலாம். உன்னை மட்டும் மறந்திடாத தம்பி, உன்னை மட்டும் மறந்திடாத தங்கச்சி, நீ ஒரு நாள் இயேசுவுக்கு பதில் சொல்லணும். நீ ஒரு நாள் இயேசுவுக்கு பதில் சொல்ல. சூப்பர், நமக்கும் ஒரு மெசேஜ் சொல்லிட்டாங்க. பி கேர்ஃபுல்லாக நம்ம இருந்து தான் ஆகணும். சரி சரி, எல்லாம் சூப்பராக சொல்லிட்டீங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, உங்கள் மாற்றம் எல்லாமே எங்களுக்கு சந்தோஷம். கடைசியாக ஒரு நன்றி சொல்லிடுறீங்களா? சிறப்பாக நடனம் மூலம் அநேக கருத்துக்களை சொன்ன நமது தாய்மார்களுக்கு கரங்களை தட்டி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது ஸ்டெஃபி அவர்களின் நடனத்தை தொடர்ந்து ஜெஃப்ரின் அவர்கள் ஒரு பாடல். அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ. துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி, பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி, எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து. நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்
அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறேன் 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 இயேசுவை 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 சிறப்பாக நடனமாடிய ஸ்டெஃபிக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஃபேன்சி ட்ரெஸ் மூலமாக நம்மை கவர இருக்கிறார்கள். நாதா மரியா நான் தேவன் அடுத்து கிருபை பெற்றேன். நான் தான் ரூத். நான் மாமிக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்தேன். நான் தான் மோசே. நான் கர்த்தர் வீட்டிலே உண்மையாக இருந்தேன். சிறப்பாக அலங்கார உடை அணிந்து தங்களை குறித்து சொன்ன பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். இப்பொழுது ஜெஃப்ரின் ஒரு சிறப்பு பாடல், அதைத் தொடர்ந்து வாலிப சகோதரிகள் நடனத்திற்கு ஆயத்தமாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாவரும் நீங்கள் அமர்ந்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, நம்முடைய தாய்மார்கள் சிறப்பான ஒரு ட்ராமாவை நீங்கள் கண்டுகளித்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில நிகழ்ச்சி மாத்திரமே இருக்கிறது. எனவே யாவரும் இருந்து பொறுமையாக இருந்து உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். For the stars in the sky, birds of flutter and fly. I'm thankful, thankful for the leaves on the trees, how they dance in the breeze. I'm thankful, thankful with an attitude of gratitude for blessings big and small. I'll show gracefulness and thankfulness as I praise the Lord of all. Hallelujah, hallelujah. I am thankful for the bright shining light of the Lord Jesus Christ. I am thankful, thankful for the life that He lived and the love that He gives. I am thankful, thankful with an attitude of gratitude for blessings big and small. I'll show gracefulness and thankfulness as I praise the Lord of all. Hallelujah, hallelujah. I am thankful. Oh,
and small. I'll show gracefulness and thankfulness as I praise the Lord of all. Hallelujah, hallelujah. I am thankful. I am thankful. Thank you. சிறப்பாக பாடல் பாடிய ஜெஃப்ரினுக்கு நன்றி. இப்பொழுது ஒரு தனிப்பாடல் ஸ்வர்ணக்கா அவர்கள். சின்ன சின்ன பிள்ளை என்று நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. சின்ன சின்ன பிள்ளை என்று நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. எட்டு திசை இருப்பவரோ ஓடி வாருங்க, நம்ம வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. ஏரோது ராஜாவா இருக்கலாமுங்க, இவர் சர்வலோக ராஜாவா தெரிஞ்சுக்கிடுங்க. ஏரோது ராஜா இருக்கலாமுங்க, இவர் சர்வலோக ராஜாவா தெரிஞ்சுக்கிடுங்க. பார்வோனின் சேனையெல்லாம் மூழ்கி போச்சுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. நம்மை வாழ பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. யூத மத தலைவர் என்று நினைக்காதீங்க, உங்க மதங்களுக்கு ஜீவனாடி இவர் தானுங்க. யூத மத தலைவர் என்று நினைக்காதீங்க, உங்க மதங்களுக்கு ஜீவனாடி இவர் தானுங்க. ஒப்பு இல்லா உபதேசங்கள் தேவைதானுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. படிப்பு பவுசு ஜாதி நாடு பார்க்காதீங்க, இந்த பிள்ளை முன்னா எல்லாம் சமம் தெரிஞ்சுக்கிடுங்க. படிப்பு பவுசு ஜாதி நாடு பார்க்காதீங்க, இந்த பிள்ளை முன்னா எல்லாம் சமம் தெரிஞ்சுக்கிடுங்க. புதிய ஒரு சமுதாயம் பெருக போதுங்க, நம்ம வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. தலையிலோ 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 தலையிலோ. சின்ன சின்ன பிள்ளை என்று நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. சின்ன சின்ன பிள்ளை என்று நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. எட்டு திசை இருப்பவரும் ஓடி வாருங்க, நம்ம வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. வாலிப சகோதரிகள் ஒரு சிறப்பு நடனம். ராஜா வந்தாச்சு, வெளிச்சம் வந்தாச்சு. நேசரை கொண்டாட நாங்களும் வந்தாச்சு. ஹே ராஜா வந்தாச்சு, வெளிச்சம் வந்தாச்சு. நேசரை கொண்டாட நாங்களும் வந்தாச்சு. நம்ம பூமி காக்க அருமையான மீட்பர் வந்தாச்சு. அந்த தேவன் நமக்காகவே இறங்கி வந்தாச்சு. அந்த வானம்
இந்த பூமி அந்த நட்சத்திரம் ஆடி பாட கொண்டாடுவோமே. ராஜா வந்தாச்சு, வெளிச்சம் வந்தாச்சு, நேசரை கொண்டாட நாங்களும் வந்தாச்சு. நம்ம பூமி காக்க அருமையான மீட்பர் வந்தாச்சு. அந்த தேவன் நமக்காகவே இறங்கி வந்தாச்சு. அந்த வானம் இந்த பூமி அந்த நட்சத்திரம் ஆடி பாட கொண்டாடுவோமே. வெண்ணிலா வெளிச்சத்தில் சுடரொளி பூத்திருச்சு. ஒரு சனம் வியக்கவே மெய்ப்பரின் சத்தங்களில் கண்களின் விருந்தாக தூதர்கள் பாடவே விண்ணகம் புகழ்ந்திட கொண்டாட்டம் போடவே உன்னத இடங்களிலே துதியும் மகிமையும் முன்னனை மீதிலே அந்த சிறு பாலகன் புவியின் தெய்வமாய். ராஜா வந்தாச்சு, வெளிச்சம் வந்தாச்சு, நேசரை கொண்டாட நாங்களும் வந்தாச்சு. நம்ம பூமி காக்க அருமையான மீட்பர் வந்தாச்சு. அந்த தேவன் நமக்காகவே இறங்கி வந்தாச்சு. அந்த வானம் இந்த பூமி அந்த நட்சத்திரம் பாட கொண்டாடுவோமே. சிறப்பாக நடனமாடிய வாலிப சகோதரர்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது தாய்மார் சிறப்பு நாடகம். எடி வின்சி, ஏ ஜென்சி, இங்க வாங்கம்மா. இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷலாக நம்ம என்னம்மா பண்ணுறோம்? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நல்ல காஸ்ட்லியான புடவை வேணும். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல பட்டாசு எல்லாமே எனக்கு நிறைய வேணும். அப்புறம் இந்த வருஷம் இந்த சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு வருஷமாக வளர்க்குறீங்களா வாங்க, அதை என்ன செய்யணும், பிரியாணியாக பண்ணி கொடுக்கணும். சரியாம்மா? சரிம்மா. எல்லா வருஷமும் இது தானமா பண்ணுறீங்க, இந்த வருஷமாவது புதுசாக ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்ல. கிறிஸ்மஸ்னாலே அதுதானே. உனக்கு வேறு வேலைவே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும், ஏழை எளிய மக்கள். நிப்போம்மா. அவள் சின்ன பொண்ணுமா, அவளுக்கு என்ன தெரியும். சரி விடுங்க. சரி, பிரியாணி நம்ம ஒரு வாரமாக வச்சு சாப்பிடணும். சரிம்மா? சரி அம்மா. யாருக்கும் கொடுக்க கூடாது. சரியா? சரிம்மா. சர்ச்சி வின்சி, ஜென்சி, எம்மா அங்கே வாங்க, சர்ச்சுக்கு போகணும். சீக்கிரம் வாங்கம்மா. பரப்பிட்டாச்சா? என்ன இப்போ கிளம்பிட்டு வந்துடுறதம்மா. சீக்கிரம் வாங்கம்மா. எம்மா எவ்வளோ நேரம் ஆயிட்டு, சீக்கிரமா. இன்னுமா பரப்பிடல, சீக்கிரம் வாங்கம்மா. ஏம்மா நீங்கள் போயிட்டே இருங்கம்மா, நான் பின்னாடியே வந்துடுறோம். ஆராதனைக்கு ஆயத்தமாக யாவரும் எழுமி நின்று பக்தரே வாரும் என்ற பாடலை பாடுவோம். சிறப்பு செய்தி கொடுப்பதற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கிற ஃப்ரெட்ரிக் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுது நமக்கு தேவ செய்தியை கொடுப்பார்கள். உங்கள் அனைவரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்.
அருமையான திருச்சபையார், இந்த நாளிலும் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்விலே உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிறிஸ்து பிறப்பாம் என்று ஆண்டவர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர். எங்களுக்காக உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர். உம்முடைய அன்பை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகள் துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. செய்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வருவோமாக. ஊழியங்கள்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்குல்ல? ஆமாம், சிறப்பாக போயிட்டு இருக்கு. சரி, தோத்திரம்மா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் சாப்பிடணுமா? சரிம்மா, நான் இன்னொரு நேரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரேன். இன்னைக்கு வேண்டாம் பார்த்துக்கோங்க. சரி சரிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் கேட்டதே மிகுந்த மகிழ்ச்சி. ஏம்மா, எல்லாரும் ஐயாவை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க, நீங்களும் போய் சாப்பிட கூப்பிடுங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், அவங்க வரமாட்டாங்க தான், இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு வாங்க. சரியா? சரிம்மா, நான் போய் கூப்பிட்டு பார்த்து வரேன். ஐயா ஸ்தோத்திரம். தோத்திரம்மா. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா. உங்கள் வீட்டுக்காம்மா? ஆமாம், சாப்பிட வாங்க ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு. சரிம்மா, ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு தான் இன்றைக்கி வர சொல்கிறாரு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நான் வரேன். ஆனால் உங்கள் வீடு எனக்கு தெரியாத. எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டு போயிருக்கேன். சரி, சபை ஊழியர் இருக்காங்களா, என்னை கூப்பிட்டு வந்துடுவாங்க. நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? சரி. ஏம்மா, அவரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஒரு பெட்டி பிடிச்சிருவார் போலையே. நம்ம 7 நாள் ஒரு வாரமாக வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற பிரியாணி இப்போ ஒரு நாள் அவுட்டு. இனி 6 நாள் தான் என்ன செய்ய முடியும், வச்சு சாப்பிட முடியும். சரி பரவாயில்ல, ஒரு நாள் போனால் போயிட்டு போகுது. மீதி 6 நாள் என்ன செய்யணும், வச்சு சாப்பிடணும். யாருக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஏம்மா, ரொம்ப பசிக்குது, பிரியாணி ரெடி ஆகிட்டான். பிரியாணி சாப்பிட்றதுக்காண்டி நான் காலையிலேருந்து சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போ தான் ரெடி ஆகும், சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லுங்கம்மா. அப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. வான்கோழி பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சுமல் வந்த உடனே நீ சாப்பிட்டு வந்துருமா. சரி சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பாடுக்காண்டி. இப்போவாது நான் சொல்கிறத கேளுங்களேன். யாராவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கம்மா. அதாம்மா நமக்கு நல்லது. கிறிஸ்மஸ்னாலே ஏழை எளியவங்களுக்கு உதவுறதாம்மா. எப்போ பார்த்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுதான். ஏழை எளிய மக்களுக்கு அவ கிடக்கம்மா சின்ன பொண்ணு, அதை விடுங்க. சரி, நம்ம பிரியாணி யாருக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அம்மா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? வாங்கய்யா, வாங்க சோஸ்திரம். சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டு, வான்கோழி பிரியாணி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். வாங்க தோத்துறையா, வாங்க. எம்மா பிரியாணி நானும் வருவாரா வரமாட்டாரான்னு போய் கூப்பிட்டேன். சொன்ன உடனே உங்கள் வீட்டில் தான் எசப்பா வர சொல்லியிருக்காங்கன்னு வந்தாச்சு. என்னம்மா செய்ய? சரி பரவாயில்ல, விடுங்க. நம்ம இன்னும் 6 நாள் இருக்குல்ல, நல்லா வச்சு என்ன செய்யலாம், பிரியாணி சாப்பிடலாம். யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அடுத்தால யாரும் வந்துடாம பார்த்துக்கோங்க. சரிம்மா. டீச்சர் வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஜென்சிம்மா, நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் டீச்சர். வீட்டில் அம்மா இருக்காங்களா? அம்மா என்ன இருக்காங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா, நீங்கள் எத்தனையோ நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க, வரக்கு நேரமே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால தான் எனக்கு நேரம் கிடச்சிருக்குது. அதனால் இன்னைக்கு ஜாலியாக உங்கள் கூட கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடிட்டு நல்லா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வச்சுருக்கீங்க, நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு இன்னைக்கு வந்திருக்கேன் டீச்சர். எங்கள் வீட்டில் இன்னைக்கு வான்கோழி பிரியாணி நிறைய இருக்குது. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும். அப்படியா? வான்கோழி பிரியாணியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் என்ன செய்தேன், சாப்பிட்டுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிருந்தேன். சரியா? சரி டீச்சர், வாங்க சாப்பிடுவோம். ஏம்மா பிரியாணி அடுத்த ஆள் வந்தாச்சு. இன்னும் 2 நாள் கட்டாயிரும் போலையே. சரி, இன்னும் 4 நாள் தான் இருக்குது.
4 நாள் வச்சு என்ன செய்யணும்? வச்சு சாப்பிடணும். யாருக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அத்தை, அத்தை, வீட்டுல யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க அத்தை. அத்தை, யாரு யாருன்னு தெரியலையே. அம்மா யாரோ வந்திருக்காங்க. உங்க அத்தை பொண்ணு தெரியலையா உனக்கு? தெரியலையே, ரொம்ப நாள் ஆயிட்டு பார்த்தேன். என்னம்மா? ஆமா அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சந்தோஷமா. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மெலிஞ்சிட்டீங்களே. நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? சரி சரி. வாங்க வாங்க, எங்கள் வீட்டில் இன்னைக்கு வான்கோழி பிரியாணி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். கையில் என்ன? கண்டிப்பாக சாப்பிட்ருந்தேன், அவ்வளோதானே. வான்கோழி பிரியாணியா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் அம்மா சொல்லி வேற விட்டாங்க, மாமா வைக்கிற வான்கோழி பிரியாணி சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துரு, அதுவும் இந்த சின்ன வாளியில் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி வேற விட்டாங்க. வாளி ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. உங்களுக்கு பெரிய வாளியிலேயே தரேன் வாங்க. இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, இந்த சின்ன வாளியில் எங்களுக்கு தந்தா போதும். சரி வாங்க சாப்பிடுவோம். எம்மா பிரியாணி வாளியை பார்த்தாலே பயமாக இருக்குது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா என்னம்மா? நான் நினைச்சே பார்க்கலாமா? நான் நினைத்தே பார்க்கல. சார் நம்முடைய ஐயாட்ட போய் கூப்பிட்டேன், சரி வாரேன்னு சொல்லியாச்சு. அடுத்தால எங்கள் டீச்சர்ஸ் வாரேன்னு சொல்லியாச்சு. அடுத்தால அத்தை பொண்ணுன்னு இவ்வளோ நாளும் இல்லை, 15 வருஷமா. இப்போ வந்து அத்தை பொண்ணுன்னு வேற எல்லாரும் இன்னைக்கு வான்கோழி பிரியாணி ஒரு திருப்தியாக சாப்பிட்டு பண்ணி வராங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் அத்தை. ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. ஹாப்பி கிறிஸ்மஸ். இதை இன்னைக்கு இந்த ஜென்ஸையை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அத்தை எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், அதனால் அவங்கள ஜென்ஸையை மட்டும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சாப்பிட்றதுக்கு. ஜென்ஸை மட்டும் கூட்டு போகிறேன், நாங்கள் குடும்பமாக உங்கள் வீட்டுக்கு வரோம். இல்லை இல்லை, நீங்கள் மாமா தான், உங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி வான்கோழி பிரியாணி இல்லை, மாமா நல்லா சமைச்சு வச்சுப்பாங்க, நீங்கள் அதை சாப்பிடுங்க. பிறகு மாமா வருத்தப்படுவாங்க. நான் ஜென்ஸையை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன். போயிட்டு வரேம்மா. சரிம்மா. நம்ம ஜென்சி சொன்னதை கேட்டால் கூட நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஏழை எளியவங்களுக்கு ஒரு 4 பேத்துக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடாவது கிடச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், அவளுக்கு அவள் ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டா. இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்குது நம்ம 2 பேரும் தான். ஒரு பருக்க கூட சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அவ்வளோ நாம் எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்லையும் கூட ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கிறிஸ்மஸை நாம் நல்லா எல்லாரும் உற்சாகமாய் கொண்டாடுவோம். கர்த்தர் தான் அந்த கிறிஸ்மஸை ஆசீர்வதிப்பார்கள். ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து கொண்டாடுவது தான் உண்மையான கிறிஸ்மஸ். நாமளும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து கிறிஸ்மஸ் விழாவை சந்தோஷமாக கொண்டாடுவோம். சிறப்பாக நாடகத்தின் மூலமாக ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி அருமையாக சொல்லி காட்டிய தாய்மார்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இப்பொழுது நம்மத்தில் இருக்கக்கூடிய வாலிப சகோதரிகள் ஒரு நடனம் ஆடுவார்கள். அதைத் தொடர்ந்து வாலிப சகோதரர்கள் ஆயத்தமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாடு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாடு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே
சிறப்பாக நடனமாடிய வாலிப சகோதரிகளுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வாலிப சகோதரர்கள் இப்பொழுது ஒரு நடனத்தை ஆடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த குடுகையை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா. பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரே. பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சொன்னபடி முடிப்பதற்காக மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னையிலே. மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னையிலே. சிறப்பாக நடனமாடிய வாலிப சகோதரர்களுக்கு நன்றி. இப்பொழுது நிறைவாக சிறு பிள்ளைகள் ஒரு நடனம் ஆடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முன்பதாக வரும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சின்ன ஊருதா அது பெத்தலஹேம்தா. மன்னங்கே சுபாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதா அது பெத்தலஹேம்தா. மன்னங்கே சுபாலனாக பிறந்து விட்டாரே.
விட்டார் மாட்டு தொழுவுல. ஷல்லலலா, 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 ஷல்லலலா. மாடியில மெத்தையில புல்லணையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. செய்தி சொல்ல யாரும் இல்ல, தேவதூதன் தான். வழிகாட்ட யாரும் இல்ல, நட்சத்திரம் தான். நன்னனன்னா, 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 நன்னனன்னா. செய்தி சொல்ல யாரும் இல்ல, தேவதூதன் தான். வழிகாட்ட யாரும் இல்ல, நட்சத்திரம் தான். துதிபாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. துதிபாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. ஹோய், சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. ஏழ்மையிலே தாழ்மையிலே கந்தை துணியிலே கர்த்தன் இயேசு தவழுகிறார் கன்னிமடியிலே. ஷல்லலலா, 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 ஷல்லலலா. ஏழ்மையிலே தாழ்மையிலே கந்தை துணியிலே கர்த்தன் இயேசு தவழுகிறார் கன்னிமடியிலே. வானாதி வானவர்க்கு வாழ்த்து சொல்லுவோம், வருகிறார் என்ற செய்தி எங்கும் சொல்லுவோம். வானாதி வானவர்க்கு வாழ்த்து சொல்லுவோம், அவர் வருகிறார் என்ற செய்தி எங்கும் சொல்லுவோம். சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. ஷல்லலலா, 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 ஷல்லலலா. நன்னனன்னா, 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 நன்னனன்னா. சிறப்பாக நடனமாடிய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பாக கலந்து கொண்ட திருச்சபையின் மக்களை அன்போடு வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கலை நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக தெய்வாதி தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கலை நிகழ்ச்சியிலே உற்சாகமாய் பங்கு பெற்ற வாலிப சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், தாய்மார்கள் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பதாக நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். நாளை அதிகாலை ஆராதனை நடைபெறாது. தலைகளை தாழ்த்தி நம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளினுடைய இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்விலே தேவன் தந்த ஆசீர்வாதங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த பாலகனாக இயேசு கிறிஸ்து எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய உள்ளத்திலும் தேவன் பிறந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக, நன்மையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக எங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்து எங்களுக்காக மீட்பை பெற்று தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய தாளந்து திறமைகள் மூலமாக உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக, மென்மேலும் பெருகச் செய்வீராக. எதிர்கால நன்மைகள் திட்டங்களிலே உம்முடைய கரம் இருப்பதாக தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த இரவு வேளைக்கெல்லாம் பிரவேசிக்கிறோம். நல்ல நேரத்திலே பாடுதலை கட்டளையிடுவீராக. நாளை தினத்திலும் துதிக்கும் துதியோடு எழுந்து எங்களுடைய கடமையை செய்ய தெய்வன் கிருபை செய்ய முடிய ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக.
மேன்மையை நாட்களை தருவீராக. வரக்கூடிய புதிய ஆண்டு எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க தேவன் கிருபை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியமும் நம்ம அனைவர் கூட எப்பொழுதும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாந்தோடு போய் வர கிடவோம். ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி.